நம்ம வாழ்க்கையில் வர்ற வலிகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும். என்னது இந்த கவுட்டுன்னா என்ன? நம்ம சாப்பிடுகிற உணவுகளில் இருக்கும் சத்துக்கள், கழிவுகள் எல்லாமே பிளட்டில் போயிட்டு அது வடிகட்டப்பட்டு இந்த கழிவுகள் உடம்புலேருந்து வெளியில் போகும். கால் பெருவிரல் இருக்கலாம், பெருவிரல் பக்கத்தில் இருக்கிற விரலாக இருக்கலாம். அந்த ஜாயிண்ட் வீங்கிக்கிட்டு ஒரு ரெட்டிஷ் ஆகுறது, தொட்டால் ரொம்ப சூடாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுன்றது கம்மி தான். ஏன்னா இது முக்கியமாக உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்கிற யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை வெளியேற்றும். புரோட்டீன்கள், அது பியூரின் ரிச் புரோட்டீன்ஸோ மற்ற புரோட்டீன்ஸோ உங்களால் ஜீரணம் பண்ணக்கூடியதா என்றதை பார்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நலமா நலமே. நான் உங்கள் டாக்டர் சாந்தி விஜயபால். வலிகள் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரும்பாலான ஆண்களையும் மெனோபாஸில் இருக்கிற பெண்களையும் படுத்துகிற கவுட் அப்படிங்கிற வாத ரத்தம் எனும் ஆர்த்ரைட்டிஸ். என்னது இந்த கவுட்டுன்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுகிற உணவுகளில் இருக்கும் சத்துக்கள், கழிவுகள் எல்லாமே பிளட்டில் போயிட்டு அது வடிகட்டப்பட்டு இந்த கழிவுகள் உடம்புலேருந்து வெளியில் போகணும். இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி நம்ம கடவுள் பண்ணி வச்சுருக்கு. இது மாதிரி டைமில் கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படலைன்னா அது உடலில் தங்கி பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதில் ஒன்று தான் இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வாத ரத்தம். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் என்ன ஆகும்? இப்போ நம்ம உடம்பில் நம்ம நிறைய புரதச்சத்துக்கள், பியூரின் ரிச் உணவுகள் நம்ம நிறையா சாப்பிடுவோம். நான் வெஜிடேரியன்ஸ்னால் இந்த மீட், ரெட் மீட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் ரத்தத்தை பெருக்கிறதுக்கு எல்லோரும் லிவர் சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அதை அதிகப்படியாக சாப்பிடும்போது உடம்பில் பியூரின் ரிச் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட வேண்டியதாகுது. அது மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பில் யூரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கழிவு உருவாகும். இந்த கழிவு உடம்புலேருந்து வெளில போகணும். ஆனால் ஃபார் சம் ரீசன் எய்தர் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் இருக்கலாம், அண்டர் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் இருக்கலாம். அதனால் என்ன ஆகும்? சிலவித யூரிக் ஆசிட் கழிவுகள் உடம்புலையே தங்கிடும். உடம்பில் தங்குறது என்னாகும்? கரெக்டாக இந்த கால் ஜாயிண்ட்டில் தங்கும். இந்த ஜாயிண்ட்டு பெருவிரல் ஜாயிண்ட்டில் தங்கி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஜாயிண்ட் எல்லாம், சின்ன ஜாயிண்ட்ஸை ஆரம்பித்து ஸ்லோலி மற்ற பெரிய ஜாயிண்ட்டுகளுக்கு பரவும் அப்படின்ட்டு. இது மாதிரி தங்கும்போது ஒரு ஷார்ப்பு பெயின், அதாவது அந்த பெயின்ன்றது ஒரு 4லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே சிவியர் பெயின் வந்துடும். பெயின் என்ன ஆகும்னா லிமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ், அவங்களால நடக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு சிவியர் பெயின். இப்போ ஒரு எலும்பு உடஞ்சா என்ன மாதிரி வலி வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் வரும். அந்த எந்த இடத்துல இப்போ கால் பெருவிரல் இருக்கலாம், பெருவிரல் பக்கத்தில் இருக்கிற விரலாக இருக்கலாம். அந்த ஜாயிண்ட் வீங்கிக்கிட்டு ஒரு ரெட்டிஷ் ஆகுறது, தொட்டால் ரொம்ப சூடாக இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன்ன்றது ரொம்ப சீக்கிரமே பரவுற தன்மையுடையது. ஸோ இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை மருந்து எடுத்து குறைச்சாலும் கூட அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு லிங்கரிங் டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு, அதாவது ஷார்ப்பு பெயின் குறைஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த சின்ன அந்த நைன்னு ஒரு வேதனை அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தான் வாத அப்படின்வாங்க, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு. எதனால் இது வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பியூரின் ரிச் ஃபுட்டு, அது மாதிரி உணவுகள் சாப்பிட்றதால. ஆயுர்வேதம் ஒரு படி மேலே போயிட்டு அதிகமாக வாதத்தையும் ரத்தத்தையும் அக்ரவேட் பண்ணுற உணவுகள் சாப்பிடும்போது, அது ஒரு ரொம்ப ட்ரையான உணவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப காரம் நிறைந்த உணவுகளாக இருக்கலாம், உப்பு காரம் நிறைந்த உணவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிக சர்க்கரை சேர்த்த ட்ரிங்க்ஸு, இப்போ நமக்கு வருதே நம்ம ஆல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அது மாதிரி உணவு சாப்பிட்றதால வரலாம். ரெட் மீட் இல்லாமல் நம்ம மற்ற ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், இப்போ உதாரணத்திற்கு இந்த நெத்திலி மீன், இல்லை வாழை மீன், இல்லை நண்டு, ப்ரான்ஸு, இது மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அதிகப்படியான பியூரின் வரும்போது நம்ம உடம்பு தடுமாறலாம், அதை வெளியில் தூக்கி போட முடியாமல், அதனால் வரலாம். ஜெனட்டிக்காக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி வகையில் யாருக்காவது இருந்து அதனாலையும் வரலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் விஷயங்களால் உடம்பில் யூரிக் ஆசிட் அதிகமாகி, யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அதிகமாகி அது எலும்பில் தங்கி உங்களுக்கு பெயினாக கொடுக்கலாம். சரி, என்ன பண்ணலாம் இது அப்படின்னா,
இதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுன்றது கம்மி தான். ஏன்னா வந்து இது முக்கியமாக உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்கிற யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை வெளியேற்றணும். அதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுன்றது ரொம்ப ஒரு டாப்பிக்கலாக ஒர்க் பண்ணும். அதுவும் இது வந்து 30% எஃபெக்ட் மட்டுமே கொடுக்குற மாதிரி தான் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். எது மாதிரியான ட்ரீட்மெண்ட்னா இதில் வந்து எதுவும் மசாஜ் எதுவும் சொல்ல மாட்டோம். யூஸ்வலி வீக்கம் இருக்கிற இடத்துல வந்து மசாஜ் சொல்கிறது கிடையாது. அதுவும் இது வீக்கம் அழற்சி நிறைந்த ஒரு பிரச்சனை இல்லையா? இதுக்கு வந்து ஒரு லேப்பம் மாதிரி போடுறது, எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு பத்து மாதிரி போடுறது, இல்லாட்டி இந்த கஷாயங்கள் இருக்கும். நான் முன்னாடியே ஒரு நம்ம வலிகள் சீரீஸில் சொல்லியிருக்கேன். இந்த நொச்சி கஷாயம், அந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு அந்த கஷாயத்தை எந்த ஜாயிண்ட் மேலே கொஞ்சம் கண்டினியூஸாக அப்படி சேக்கம்னு சொல்லுவாங்க, அப்படியே ஊற்றிட்டே இருக்கலாம். அப்படி ஊற்றும்போது அந்த கஷாயத்தோட எஃபெக்ட்னால கொஞ்சம் வலி குறையிறது, கொஞ்சம் வீக்கம் குறையிறது, அது மாதிரி இருக்கும். இதற்கு வந்து ராஸ்நாதி கஷாயம் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கஷாயம் யூஸ் பண்ணுற இடத்துல எண்ணெய்கள், பிண்ட தைலம் வந்து இதுக்கு எக்ஸலண்ட்டாக வேலை பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ இந்த பிண்ட தைலமாக லைட்டாக வந்து வெது வெதுப்பாக இருக்கும்போது அதை வந்து ஒரு தாரா மாதிரி நம்ம இந்த ஜாயிண்ட் மேலே யூஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு கண்ணா பின்னான்னு சூடாக மசாஜ் எதுவும் கொடுத்துடக்கூடாது. மசாஜ் கொடுத்தா வலி அக்ரவேட் ஆகுமே ஒழிய வலி குறையாது. ஸோ இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் என்ன, எப்படி குறையும் அப்படின்னா, அலோபதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகெயின் இதற்கான யூரிக் ஆசிட்டை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் இருக்கும். வலியையும் வளர்ச்சியையும் குறைக்கிற மாதிரி பெயின் கில்லர்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி தான் அவங்களோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆயுர்வேதம்னு வந்தீங்கன்னா ஒரு அருமையான வீட்டிலையே தயார் பண்ணக்கூடிய கஷாயத்தினாலேயே நல்ல எஃபெக்ட் இருக்கிற ஒரு நிறைய மருந்துகள் ஆயுர்வேதத்தில் உண்டு. அதில் ஒன்று தான் இந்த நீர்முள்ளி, கோகிலாட்சகம் அப்படின்ட்டுன்னு இதை ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க, சமஸ்கிருத பேர் இது. இந்த கோகிலாட்சகம் கஷாயம் வச்சாலே அப்படி மிரக்கல் மாதிரி இந்த வலி குறையதை பார்க்கலாம். கோகிலாட்சகம் இல்லை நீர்முள்ளி விதைகள் வந்து நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு கஷாயம் போடலாம். உங்களோட ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் இதை கஷாயமாக சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி சீந்தில் கொடி இதை மாதிரி வலிகளை குறைக்கிற ஒரு அருமையான ஒரு கஷாயம். சீந்தில் கொடி கூட நம்ம ஸ்டெம்மை வந்து நல்லா காய வச்சு இது ஈஸியாக கிடைக்கும். இந்த ஸ்டெம்மை வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம், ரொம்ப ஈஸி. எப்பயுமே ஒரு பங்குக்கு 16 பங்கு தண்ணி வச்சு அதை 8 பங்காக குறைச்சி கஷாயமாக குடிக்கலாம். சம்டைம்ஸ் இதை கான்சன்ட்ரேட்டாக ஒரு பங்குக்கு 16 பங்கு தண்ணி வச்சு 4 பங்காக தண்ணியை குறைச்சிட்டு இதை வடிகட்டிட்டு கஷாயமாக சாப்பிட்டுட்டு வரலாம். இது மாதிரி கஷாயங்கள் நீங்கள் சாப்பிடும்போது அது எதர் நீர்முள்ளி கஷாயமாக இருக்கலாம், இல்லாட்டி கோக்ஷூரம், ட்ரிபுலஸ் டெரஸ்டிஸ் அப்படின்றது இதோட லாட்டின் நேம். கோக்ஷூரம் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வரலாம். புனர்னவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டோட கஷாயம் வச்சு குடிக்கலாம், இல்லை சீந்தில் கொடி இந்த கஷாயம் வச்சு நீங்கள் சேஃபாக எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் குடிச்சிட்டு வரலாம். இல்லை இதெல்லாம் வெறும் கை வைத்தியத்துக்கு குறையிற வழியே இல்லை அப்படின்னா இதற்கான ஆயுர்வேத மருந்துகள் உண்டு. இது வந்து கோக்ஷோராசவம், புனர்னவாதி கஷாயம், சந்திர பிரபாவட்டி அப்படின்ற சில மருந்துகள் உண்டு. இது மருத்துவரின் ஆலோசனை பேரில் நீங்கள் வந்து இந்த மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ பொதுவாகவே எந்த ஒரு உணவுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னாலே நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டா நல்லது, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்றாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்றது. ஆனால் அந்த ப்ரோட்டீனை உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் இது தேவையில்லாமல் யூரிக் ஆசிடாக உடம்புல தங்கி அனாவசிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் எப்பயுமே உங்களால் ஜீரணம் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்கள், அது பியூரின் ரிச் ப்ரோட்டீன்ஸோ மற்ற ப்ரோட்டீன்ஸோ உங்களால் ஜீரணம் பண்ணக்கூடியதா என்றதை பார்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். பொதுவாகவே நான்வெஜ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பியூரின் ரிச் ஃபுட்டில் வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆக தான் சொல்கிறாங்க. பிளான்ட் சோர்ஸாக இருக்கிற பியூரின் ரிச் ஃபுட் வந்து அவ்வளோ அதிகமாக இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸை அதிகரிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், எனக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாலே இது மாதிரி வலி வருதுன்னா கூடுமான வரைக்கும் பிளான்ட் ரிச்சாக இருக்கிற நீங்கள் இந்த ப்ரோட்டீன் சோர்ஸை சாப்பிட்லாம். இந்த கொண்டக்கடலை, மூக்குக்கடலை இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூக்குக்கடலை, இந்த ராஜ்மா, கிட்னி பீன்ஸ், இது மாதிரியான பீன்ஸுகளை எல்லாமே யூஸ்வலாக ட்ரை ஃபார்மில் வரும். இது வந்து ஒரு 8 to 10 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது ஒரு 5-6 விசில் வேக வச்சுட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு அதோட தோல் வந்து ஜீரணமாகாது. தோல் ஜீரணமாகாத பட்சத்தில் யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ஜாஸ்தியாகி வலி வரலாம். அதனால் இந்த கொண்டக்கடலையை நீங்கள் ஒரு 6 விசில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தோல் உறிஞ்சி வரதை நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி சிரமம் பார்க்காம அந்த தோலை உரிச்சிட்டு அந்த கடலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஜீரணம் நல்லா ஆகும், தேவையில்லாமல் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸும் உடம்புல சேராது. நல்ல ஒரு டீஹைட்ரேஷன், ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு ஜீரணமாகிற ஒரு சரியான புரதம், இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலே கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தப்பிச்சுக்கலாம்.